பிரின்ஸ், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை இப்போ ஒரு பள்ளி கல்விக்குள்ள தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதன் மூலமாக மீண்டும் மும்மொழிக் கொள்கை பிரச்சனை மீண்டும் எழுந்திருக்கிறது. இதில் ஏற்கனவே அந்த எஸ்எஸ்ஏ திட்டம் குறித்தெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதற்கான நிதியை இப்போ அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீங்கள் இதை ஒப்புக்கொண்டால் தான் நிதியை விடுவிப்போம்னு சொன்னோன்னே அது இங்கே ஒரு பேசு பொருளாகவும் விவாதமாகவும் மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக நீங்களாக மற்ற எல்லா கட்சிகளுமே இதற்கு எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது என்ன மாதிரியாக தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும்? ஒரு கல்வியாளராக இது கல்வியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? அடிப்படையான விஷயம் என்னென்னா, மொழி என்பது ஒரு பண்பாட்டினுடைய ஒரு கூறு. எனவே தமிழகத்தில் தமிழர்களுடைய பண்பாட்டை காக்கின்ற அந்த உணர்வு என்பது மழுங்காமல் இருக்கின்ற வரை தன்னுடைய மொழியை காக்கின்ற அந்த உணர்வு என்பது இருக்கும். ஒரு மொழியை காக்கின்ற உணர்வு இருக்கின்ற போதே மற்ற மொழிகளையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த பண்பு தான், அந்த ஜனநாயக பண்பு தமிழர்களிடம் உண்டு. காலங்காலமாக பல வடிவத்திலும் நாம் அதை பார்த்துட்ருக்கோம். கற்றல் மொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பொதுவாக தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி, இந்த மொழி கற்றலுக்கான மொழி. கூடுதலாக இன்னொரு மொழி, அப்படி ஜெர்மனியில் அந்த பிரச்சனை வரல, ஃப்ரான்ஸில் அந்த பிரச்சனை வரல, அவங்க தாய்மொழியில் கற்கிறாங்க. நாம் போய் அங்கே படிக்கணும்னு சொன்னால் கூட அவங்க மொழியை தெரிஞ்சால் தான் நம்ம போக முடியும். அவங்க மொழியை ஆழமாக தெரிந்தால்தான் நாங்கள் முனைவர் பட்டமோ மற்ற பட்டங்களுக்கோ நாம் படிக்கக்கூடோன்ற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கூடுதலாக இன்னொரு மொழி அப்படின்னு சொல்கிறது, எந்த வேலை வாய்ப்புக்கு, இப்போ தனியார் துறையில் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு டெலிவரி பாய் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வேலை கிடைத்தால் கூட அவருக்கு கூட உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க ரெண்டாவது மொழியாக அது தேவையின் அடிப்படையில், ஆக இந்த இருமொழி அப்படின்னு சொல்கிறது இயல்பாக உருவான தேவையின் அடிப்படையில் ஒன்றும் பண்பாட்டு ரீதியாக என்னுடைய மொழி என்பதும் என்பின்ற வழியில் தான் இங்கே இருமொழியாக இருக்கிறது. அதை தாண்டி இப்போ நடக்கிற விவாதம் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் கல்வி உரிமை சட்டத்தில் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தில் இத்தனை மொழிகள் என்றால் நீங்கள் சொல்லலை. நீங்கள் தாய்மொழியில் கற்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர எந்தெந்த மொழிகளை கற்கணுன்றது கல்வி உரிமை சட்டத்தில் கிடையாது. அதுதான் சட்டம், ரூல் ஆஃப் லான்னு பேசுகிறீங்கன்னா அதுதான். சமகர சிக்ஷான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒருங்கிணைந்த திட்டம். 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்கு உட்பட்ட 1லேருந்து 12 வரைக்கும். இப்போ நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் ஒப்புதல் பெறும் பொழுது சமகர சிக்ஷாக்குன்னு தான் ஒப்புதல் பெறுறோமே தவிர இந்த சமகர சிக்ஷா நிதி இந்தந்த மாநிலத்திற்கு இந்தந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்புதல் பெறலை. எனவே அந்த அடிப்படையில் சட்டத்தின்படி நிதிநிலை அறிக்கையில் சொன்னதின்படி ஒரு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருப்பது அப்படின்றது நாடாளுமன்றத்தையும் அவமதிக்கிற செயல்தான், சட்டத்தையும் மீறக்கூடிய செயல்தான். இங்கே 3 மொழி என்பதை கடந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அவங்க 3 மொழி அப்படின்னு பேசுனாங்களே தவிர ஆனால் அவங்க சொல்கிறது அந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றத அது அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுறதுல நீங்கள் தயாராக தான் இருந்தீங்க, ஏன் கையெழுத்து போடலை அப்படின்னு கேட்குறதெல்லாம் மும்மொழிக்கு இல்லை. அவங்க கேட்குறது அந்த பிஎம்ஸ்டி. அந்த பிஎம்ஸ்டி தான் அங்கே இருக்கிற சிக்கல். அது அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 சமத்துவ கோட்பாட்டை முன்வைக்கிறது. அப்போ சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக சில பள்ளிகள் தான் ஆகச்சிறந்த பள்ளி என்று 75 ஆண்டுகள் கழித்து கூட சொல்லுவீங்களா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. உங்களுக்கு நேற்று சுந்தரவடிவேலு உங்களுக்கு நவோத்தியா பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் நடந்த கருத்தரங்கத்தின் தலைமையுரை ஆற்றியிருக்கிறாரு. அந்த தலைமுறையை புத்தகமாகவே போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து படித்தாலே தெரியும் எல்லோருக்கும். அந்த காலகட்டத்தில் 40 ஆண்டு ஆயிடுச்சு இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சு, இன்னும் கூட சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்காம சில பள்ளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் மாதிரி பள்ளின்னு சொல்றீங்களேன். இப்போ மீண்டும் அதே தான். 75 ஆண்டு காலம் அமிர்த மகோத்சவ் கொண்டாடின பிறகு கூட சமமான கற்றல் வாய்ப்பை பற்றி பேசாமல் சில பள்ளிகள் மட்டும் ஆகச்சிறந்த பள்ளிகளாக இருக்கும், மற்றதெல்லாம் பள்ளிகளாக இருக்கும் என்பதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை சிக்கலை தவிர இவர்கள் அதை பேசுவதை தவிர்த்து விட்டு, இப்போ அதுக்குள்ள அந்த பிஎம்ஸ்டியில் ஆகச்சிறந்த பள்ளின்றது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் 8ஆம் வகுப்பிற்குள்ள வேலை திறன் பயிற்சி கொடுக்கணும். அடிப்படையிலேயே வேலை திறன் பயிற்சி ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிற குழந்தைக்கு எதற்கு
என்பதுதான். அது வந்து உளவியல் ரீதியாக எப்படிப்பட்ட தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தும். உலகத்துல நீங்க பின்லாந்துல இருந்து எந்த நாள்ல அப்சர்வேஷன்ன்றது வேற, ஒரு குழந்தை வேலைகளை பார்க்கிறது அப்படின்றது வேற, வேலையை திறனை பெறுகிறது என்பது வேற. உலகத்துல எந்த நாட்டு கொள்கையிலையும் ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வேலை திறன் பயிற்சி என்பது கண்டிப்பாக வேண்டும், அது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது எங்கேயுமே கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒன்று என்னன்னா, 8வது அட்டவணையில உள்ள ஏதாவது ஒரு மொழியை தான் நாங்க சொல்றோம் 3வது மொழியா. ஆனால் அத்தனை மொழிக்குமான ஆசிரியர்களை நியமிப்பதில் சிக்கல் இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு மொழியை உங்க மாநில அளவுல நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்களை நியமிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு அவங்க நகர்றாங்க இல்லையா? அப்படியான செய்திகள் வரதை எப்படி பார்க்குறீங்க? நான் இப்போ பேசும்போது நான் எந்த மொழியும் சொல்லவே இல்லையே, நான் எண்ணிக்கையை தானே சொன்னேன். ஒரு குழந்தைக்கு வந்து தாய்மொழி என்பது இயல்பான மொழி, இன்னொன்று கூடுதலாக தேவையின் அடிப்படையில் மொழி, அதற்கு மேலே கூடுதலாக இன்னொரு மொழி அப்படின்னு சொன்னீங்கனால அது சுமைதான். நீங்கள் எந்த மொழியை வேணாலும் சொல்லுங்க, எந்த மொழி. அந்த குழந்தை எதுக்காக பள்ளிக்கூடத்திற்கு வருது? பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய குழந்தை ஒரு முழுமையான வளர்ச்சிக்காக வருது. அப்போ முழுமையான வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது விளையாட்டு. அப்போ விளையாட்டில் நீங்கள் அந்த மோட்டார் ஸ்கில்ஸை அந்த குறிப்பிட்ட வயதிற்குள்ளே நீங்கள் கண்டறிந்தால்தான் உங்களால் வந்து அந்த குழந்தைக்கு எந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்குன்னு பார்க்க முடியும். அப்போ தான் நீண்ட காலத்தில் வந்து உங்களுக்கு சர்வதேச அளவில் நடக்கிற போட்டிகள் எல்லாம் வந்து நீங்கள் வீரர்களை வந்து நீங்கள் உருவாக்க முடியும். அதற்கெல்லாம் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஒரு முழுமையான கல்வியை கொடுங்க, அது சமமாக கொடுங்க, எல்லோருக்கும் கொடுங்கன்னா அந்த விவாதத்திற்குள்ளே வராமல் அவர்கள் வந்து கூடுதலாக ஒரு மொழி படித்தால் உங்களுக்கு என்ன, கூடுதலாக ஒரு விளையாட்டு டீச்சர் இருந்தா என்ன நான் கேட்கிறேன். அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க என்பதுதான். வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 மிக தெளிவாக அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை உரிமையா கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. உரிமையா கல்வி கொடுக்கறத பத்தி பேசுங்களேன். அதை பேசாம கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில போயிட்டு நீங்க தொண்டாக நீங்கள் வந்து நிறுவனங்கள் கிட்ட நிதியை பெற்றுக்கோங்கன்றீங்க. கார்ப்பரேட்டுக்கு நிறுவனங்களுக்கு சமூக பொறுப்போடு பணம் செலவு பண்றதுக்கு எங்க இருந்து பணம் வந்தது? லாபத்தில் இருந்து தானே. அப்ப உபரி லாபம் இருக்குன்னா உபரி லாபத்துக்கு வரி போடுங்க, வரி போட்டு எனக்கு செலவு பண்ணுங்க. அதுதான் கண்ணியமிக்க குழந்தை பருவம். அதுதான் ஆர்டிகல் 21 கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம். அது கீழே தான் 21A வருது. எனவே கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பது அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுக்கும் போதுதான் அது முடியும். அதற்கு 75 ஆண்டு ஆயிருச்சு. விடுதலை போராட்டத்தினுடைய உறுதிமொழி அதுதான். விடுதலை இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தின்படி அவங்க என்ன கொடுப்பாங்க? கல்வியை வந்து அரசு கொடுக்கணும்னா 70 அன்றைக்கு சொன்னீங்க அரசின் பொருளாதாரம் மேம்படலன்ட்டு. ஆனா இன்றைய வரைக்கும் அரசின் பொருளாதாரம் மேம்படவே இல்லை. இத கல்வி தளத்திலிருந்து நீங்க பார்க்கிற அணுகுமுறை இன்றைக்கு அரசியலா தான் இத வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் பேசுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்ப தோணுது. அனைவரும் எதிர்த்திருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில இருந்து. இப்ப இது அரசியல் தளத்திலிருந்து இதை எப்படி பார்க்கிறது? இது வந்து இருமொழி கொள்கைங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு கொள்கை சார்ந்த ஒரு ஐடியாலஜி சார்ந்த ஒரு பார்வையா வைக்கப்படுது இல்லையா? இந்த ஐடியாலஜியை கேள்வி எழுப்புறது தான் மத்திய அரசுடைய பதிலா இருக்கு. அப்ப இது எதை நோக்கி நகர்கிறது? இது எப்படியான ஒன்றாக பேசுபொருளாகிறது? மேற்கு ஐரோப்பா நாட்டில் போய் நீங்க இதை பத்தி பேசுனீங்கன்னா நல்லாவே புரியும். காரணம் என்னன்னா, ஜெர்மன் வந்து அல்சேஸ் லொரைனை ஆக்குபை பண்ணும் பொழுது அந்த மக்கள் துடிச்ச துடிப்பு இருக்கு பாருங்க, அந்த துடிப்பை அந்த மக்கள் கிட்ட போய் கேளுங்க. நாம் அதெல்லாம் வந்து அனுபவிக்கல, இன்னும் நேரடியாக அந்த மாதிரி தாக்குதல்லாம் வந்து நம்ம ஒன்றும் அனுபவிச்சிடல. ஒரு மொழி அழிவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. எனவே அந்த மொழி பற்று என்பது இயல்பாக எல்லோருக்கும் இருக்கக்கூடியது தான். உத்தரப்பிரதேச மக்களை பார்த்து யாரும் நீங்க ஆவாதி மொழியை பத்தி பேசுறதே இல்லை, போஜ்பூரி மொழியை பத்தி பேசுறதே இல்லை. பீகார் மக்கள் ஆகட்டும் அல்லது உத்தரப்பிரதேச மக்கள் எல்லாரும் ஹிந்தி பெல்ட் அப்படிதான் சொல்றீங்க. அப்ப பல மொழிகள் காணாமல் போச்சு. பல மொழிகள் அந்த மாநிலத்தின் மொழியாகவே அடையாளப்படுத்தப்படாமலே வெறும் அட்டவணையில மட்டும் இருக்கே தவிர அந்த மாநிலத்தை பற்றி பேசும்போது அந்த மாநிலத்தின் மொழியாக கூட நாம வந்து பேசாம இருக்கிறோமே. அந்த சூழல் வந்துடக்கூடாது என்கின்ற மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இங்க கல்வி என்பதே ஒரு அரசியல் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். கல்வி என்பது ஒரு அரசியல். அதிகாரப்படுத்துற அரசியல் கொடுத்தீங்கன்னா மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பலவீனப்படுத்துற அரசியல். இங்க கல்வியை பற்றி பேசும் பொழுது நீங்க மொழியை பற்றி பேச வேண்டிய கல்விக்கான பயிற்று மொழியாகத்தானே நீங்க அதை பேசணும். நீங்க ஏன் கூடுதல் மொழியாக பேசுறீங்க? அதையே தேசிய கல்விக் கொள்கையின் கீழே கொண்டு வர்றீங்க.
கல்விக் கொள்கையின் கீழே நீங்க கல்வி தானே பேசணும். கல்வியை எப்படி கொடுக்கிறது? இது வரைக்கும் வந்து கல்வியை யாரும் சமமா கொடுக்கல, நாங்க சமமா கொடுக்கிறோம். இது வரைக்கும் தொடக்க கல்வியை கூட அரசின் பொறுப்புல கொடுக்காம தனியார் கிட்ட கொடுத்திருக்காங்க. அது தப்புன்றதை நாங்க உணர்றோம். இல்ல இதுல வைக்கக்கூடிய வாதமும் அதுதானே. தனியார் பள்ளிகள்ல 3 மொழி படிக்கிற பிள்ளைகளை வந்து அனுமதிக்கிறீங்க, அரசு பள்ளியில 2 பள்ளி படிக்கிறாங்களே அந்த குழந்தைக்கு 3வது மொழி வேணாமாங்கிறது தானே வைக்கிற ஒரே கேள்வி. கூறு 14 பத்தி பேசாத, சமத்துவ கோட்பாடை பத்தி பேசாத. எனக்கு அரசமைப்பு சட்டம் பிரச்சனை இல்ல, நான் அதை மதிக்கல. 21 கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் பேசாத, பேசக்கூடாது. 41 அது வந்து கல்வியை உரிமையா கொடுக்க, அதெல்லாம் பேசாத. 43 லிவிங் வேஜஸ் பத்தி பேசுதா, அதை பேசாத. சந்தையில ஒரு தப்பு நடக்குதா, அந்த தப்புக்கு பல பேர் அந்த தப்புக்கு உடந்தையா இருக்காங்க, அதே தப்பை ஏன் அரசு பள்ளியில பண்ணல, அதை பத்தி பேசு. அங்க தப்பு, அது அங்க அயோக்கியத்தனம் நடக்குது. ஒரு மினிஸ்டர் புள்ள அங்க படிக்கிறானா முட்டாள்தனமா கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்னு அர்த்தம். ஏயா ஒரு மந்திரியா இருந்து கூறுகட்டத்தனமா அங்க போய் சேர்க்கறேன்ட்டு காரி துப்புறதுக்கு பதிலா அந்த மந்திரி வீட்டு புள்ள படிக்கிறான், அதே மாதிரி எல்லா புள்ளையும் அழியிட்டோன்னு சொல்றது அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ஒரு தனியார் பள்ளி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா, தமிழ்நாடு லாங்குவேஜ் லேர்னிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, 2006ல கொண்டு வந்தது. 2012ல அமெண்ட்மெண்ட் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ் கம்பல்சரி, பார்ட் 3ல தான் உங்களுக்கு கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். பார்ட் 4ல அந்த குழந்தைக்கு தாய்மொழி வந்து தமிழாகவோ ஆங்கிலமாகவோ இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தையின் தாய்மொழியை கற்றுக் கொடுக்கணும். இதுதான் லாங்குவேஜ். இந்த ஆக்ட் படி நீ பள்ளிக்கூடம் நடத்தலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை மதிக்காத பள்ளிக்கூடம். சட்டத்தை மதிக்காத பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் படிக்கிறாருன்னா அந்த குழந்தை எப்படி சட்டத்தை மதிக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சட்டத்தை மதிக்காம ஒரு பள்ளிக்கூடம் நடக்கு. அதே மாதிரி நீயே என்ன செய்ய, உன் சட்டத்தை தூக்கி போட்டு நீ வந்து வேற ஏதோ நடத்துன்னு சொல்றது இது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்கும்? எனவே அந்த வாதம் சந்தையின் வாதம். இது அரசு பள்ளிகளை காக்கணும்னா நிதியை ஒதுக்கணும். நிதியை ஒதுக்குவதற்கு பதிலாக அரசு பள்ளிகள் உட்பட கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாவற்றையுமே நீங்க வந்து தொண்டாக பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்க வந்து முழுசா நாங்க பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க மொழியை வைத்து நடத்துவது என்பது ஒரு அரசியல் தான். அப்படி அரசியல் என்றால் அந்த அரசியலை மக்கள் வந்து எதிர்கொள்வார்கள். பேசுவோம்.